மணிகண்டன் அவர் தான் வந்து என்னோட நிறைய டிஸ்கஷன்ல இருந்திருக்காரு. அவரோட கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும், என்னோட கதைகள் அவருக்கு தெரியும். பரஸ்பரம் வந்து டிஸ்கஸ் பண்றதுல ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு நபர். அது இல்லாம வந்து நிறைய நல்ல கதைகள் வைத்திருக்காரு அவரு, அதை பத்தி சொல்றேன். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் நம்ம, ட்ரீம்ஸ், அதுக்கப்புறம் ஹேலோன்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் சாங் பார்த்தோம். ரெண்டுத்துலயும் அவர் ஒரு விஷயத்தான் வச்சிருக்காரு. ஒன்னுத்துல என்ன வச்சிருக்காருனாக்கா, கருவே உருவாக வேண்டாம்னு சொல்லி பாட்டு பாடிட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரீம்ஸ்ல பார்த்தோம்னாக்கா உருவான கருவை கலைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கருன்றது ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா ரெண்டுத்தையும் வந்து ரெண்டு விதமா சொல்லியிருக்காரு. அதையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு தொடங்கும் போது என்ன ஃபீல்ல தொடங்குச்சோ அந்த பாட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சு, முடியறதுக்குள்ள அந்த பாட்டுக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஷார்ட் பிலிம்லயும் வந்துட்டு ஷார்ட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்ல முடியுமோ, பெண் சிசு வந்து கருக்கலைப்புன்றது நடக்குது, அது நடக்கக்கூடாதுன்றதுதான் அவருடைய இந்த ஷார்ட் பிலிம்ல தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப பெண் சிசுவை வந்து அழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, அதை தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா இன்னொரு 15-20 வருஷத்துல வந்து ஆண்களுக்கு பெண்களே இல்லாம தட்டுப்பாடு தான் வரும். இப்ப இருக்கிற ஆண்களே நிறைய பேர் வந்துட்டு பெண் கிடைக்காம தான் போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமா இந்த மாதிரி வந்து பெண் சிசு கொலை பண்றதோ, அதை வந்து அபார்ஷன் பண்றதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காது, நடக்கக்கூடாதுன்றதுதான் அவருடைய அந்த கருத்தை அதை சொல்லியிருந்தாரு. இது இல்லாம அவர் வச்சிருக்கிற நிறைய நல்ல கதைகள் வச்சிருக்காரு. அந்த கதைகள் எல்லாம் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு தடவை முயற்சி பண்ணும் போதும் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு அமையலன்னு சொன்னோம்னாக்கா, ப்ரொடியூசர் கிட்ட போனோம்னாக்கா கதையை கேட்டுட்டு படம் பண்ற ப்ரொடியூசர் எல்லாம் இருந்தாங்க. இப்ப வந்து கதையை கேட்டுட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் இல்ல. இந்த ஹீரோக்கு எந்த ஹீரோ வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோ வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் படம் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்கிறதுனாலதான் நல்ல கதை கரு வச்சிருக்கிறவங்களால சீக்கிரமா படம் பண்ண முடியல. கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டர்கள்லாம், என்ன மாதிரி டைரக்டர்கள்லாம் வந்துட்டு இன்னும் பெருசா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ ப்ரொடியூசருங்க வந்துட்டு அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல கதை யார் சொல்றாங்க, கண்டென்ட் தான் சினிமான்றதுக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற நல்ல படங்கள், நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் நல்ல பெரிய வெற்றி அடைஞ்சு ஓடிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்த லபர் பந்து, குடும்பஸ்தன், குட் நைட், இது போன்ற படங்கள்லாம், டிராகன் கூட வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தான். இன்னைக்கு 100 கோடிக்கு 150 கோடின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கண்டென்ட் பேஸ்ட் படத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு பெரிய சக்சஸ் கிடைக்குது, யூஜி சக்சஸ் கிடைக்குதுன்றத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க வந்து நல்ல கதைகளை தேடி அந்த கதைகளை கேட்கறதுக்கு டைம் மெனக்கெட்டு அந்த கதை ஓடுமா, இதை எந்த பட்ஜெட்ல எடுக்கலாம், ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல எடுக்கலாமா, ஒரு படத்தை எடுத்து ஸ்கிரீன் பண்ணதுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் வந்து அந்த படத்தை வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, இல்ல ஓடிடி கம்பெனிஸ் வந்து வாங்குவாங்க. அதை கண்டுபிடிக்கிற இடத்துலயாவது ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு சங்கங்களை உருவாக்குற இடத்துல இருக்காங்களே தவிர நல்ல படங்களை உருவாக்க வேண்டிய இடத்துல இருந்து தவறிட்டாங்க. அது இல்லாம இப்ப என்ன போயிட்டு இருக்குனாக்கா, அவங்க வந்து தொழிலாளர் சம்மேளனமும் தொடங்கணும்னு சொல்றாங்க. ஒரு சங்கம் இருக்கிற சங்கத்துக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். இன்னொரு சங்கம் எதுக்கு தொடங்குறாங்க, எதுக்கு இது போல வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியில கொண்டு வராங்க? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையில சங்கங்கள் உருவாவதை விட தமிழ் சினிமா காக்கப்படணும்ன்றதுக்கு நீங்க நிறைய மெனக்கிடணும். அதுக்கான வேலை உங்களுக்கு நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு படமும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற அத்தனை படமும் அடுத்த நாளே ஒரு வெப்சைட்ல அந்த படத்தோட லிங்கோட படம் வந்துடுது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட என் போன்ல இப்போ ஒரு 10-15 படம் வச்சிருக்கிறேன், வேணும்னா கூட ஷோ பண்ணி காட்டுறேன். படங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவன் வெப்சைட்ல படத்தை போடுறான். அந்த படங்களை யார் போடுறதுன்னு பார்த்தாக்கா, அவன் ரம்மி நடத்தணும், ஆன்லைன் ரம்மி நடத்தணும், ஒன் பீட் நடத்தணும். அவனோட ப்ரமோக்காக நம்ம படத்தை எடுத்து அவன் போட்டுறான். அந்த படம் பாக்குறவங்கள அப்பப்ப வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டே இருக்கும். அதை தவறி டவுன்லோட் பண்ணிட்டாங்கனாக்கா அது படம் பாக்குற அந்த ஆடியன்ஸோட பாக்கெட்ல கையை வச்சு அவன் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்குவான். இதை பண்றதுக்கு தமிழ் சினிமாவை எடுத்து அவன் படம் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் போய் கேட்டு ஒரு படத்தை ஒரு குரோம்பேட்ல இருக்கிற ஒரு சராசரி ஒரு ஆள் வந்து இங்க இருந்து அவர் திருவத்தூர் போறாருனாக்கா காலையில பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஹெட்போனை போட்டுட்டு அவர் அந்த போன்ல அந்த படத்தை போடணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டாருனாக்கா இங்க இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ப்பாரு, திரும்பி வரும்போது செகண்ட் ஹாஃப் பார்ப்பாரு. எல்லா படத்தையும் எல்லா ஆடியன்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது எங்க பாக்குறாங்கன்றதுதான் வந்து இப்போ வித்தியாசப்படுது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ப்ரொடியூசருக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுக்குற வேலையை விட்டுட்டு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சங்கம் தொடங்குன்னு சொல்றாங்களே, அதை விட இது போல விஷயத்தெல்லாம் கவனத்தை செலுத்தினாங்கனாக்கா நிச்சயமா பண்ண முடியும்.
இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த படத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, குரூப்ல வந்து ஷேர் பண்றாங்க லிங்க். புது படம் வந்திருக்குது, டிராகன் வந்திருக்குது, குடும்பஸ்தன் வந்திருக்குது, அவன் வந்து என்ன பண்றா சொல்லிட்டு யாரு ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை வந்து அந்த குரூப்ல ஷேர் பண்றத பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை பாக்குறான். படங்கள் பாக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா படம் வாய்ப்பு கிடைக்க வேண்டிய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது குறைஞ்சிட்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் சரிப்படுத்தி எதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்கன்னாக்கா நிச்சயமா சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான தொழிலா எல்லா பட ப்ரொடியூசருக்கும் கேட்டாக்கா லிஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஒரு 400 படம் ரிலீஸ் ஆகல, 300 படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து உதிரியா யாரோ சம்பாதிக்க வேண்டிய அந்த சம்பாத்தியத்தெல்லாம் ஒரு வருடத்துக்குள்ள கொண்டு வந்து சினிமா எடுக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை லாபத்தை திரும்ப எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா எப்படி ப்ரொடியூசர் நஷ்டம் அடைவாங்க? எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகாம போகும்? மினிமமா படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சா கூட பண்ண முடியும். இப்ப நான் சொல்ற இந்த குற்றச்சாட்டு வந்துட்டு நிறைய வெப்சைட்ல வந்து அடுத்த நாள்ல வந்துருது. அப்ப அடுத்த நாள் வரக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கிறவங்க, அதுக்கான சங்கத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு படங்களை வந்து காப்பாத்தினாலுமே நிச்சயமா வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப மணி மாதிரி ஆளுங்கெல்லாம் டக்கு டைரக்டர் ஆவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் வெளில வரும், மக்கள் கிட்ட போய் சேரும். அதனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வேலையை பார்த்தாங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும். பாப்பாங்கன்றது டவுட்டா தான் இருக்குது. ஏன்னாக்கா உட்கார்ந்து இருக்க பிரஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னாக்கா யூடியூப் ஓபன் பண்ணாலுமே இவங்களோட பஞ்சாயத்து தான் போயிருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய நல்ல கண்டென்ட் இருக்கிற டைரக்டர்கிட்ட கதையை கேட்டு அந்த படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கன்னாக்கா நிச்சயமா சினிமா, தமிழ் சினிமா இன்னும் மென்மேல வேற லெவலுக்கு போகும். சினிமாவுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன்னாக்கா ஒரு படத்துக்கு 28% வந்துட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் வாங்குறாங்க, 8% வந்துட்டு லோக்கல் பாடி டாக்ஸ் வாங்குறாங்க, 36% டாக்ஸ் வாங்குற கவர்மெண்ட் சினிமாக்கு எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா சினிமா வந்து சினிமா வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது இதெல்லாம் பேசுவாங்க தவிர சினிமாவுக்கு எந்த விதமான சப்போர்ட் அவங்க பண்றது கிடையாது. பண்ணாங்க இவ்வளவு டாக்ஸ் வாங்குறவங்க. நான் இங்க டே எஃபெக்ட்ல ரோட்ல ஒரு சீன் எடுக்க போனா எடுக்க முடியாது, நான் இங்க எடுக்க முடியாது, பாண்டிச்சேரி தான் போகணும், இல்ல மைசூருக்கு போனோம், ஹைதராபாத் போனோம், எங்கேயோ போனோம். சினிமாவுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பண்றது கிடையாது. சினிமாவை இப்படி திருத்தனமா வந்து வெப்சைட்ல போடுறவங்க தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் கவர்மெண்ட் கரெக்டா வாங்குவீங்களா? ஏன் இந்த சினிமாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதே வந்து ஒரு பெரிய தலைவரை பத்தி அதே வெப்சைட்ல ஒரு சின்ன பிட் நியூஸ் தூக்கி போட்டு வச்சுங்க, உடனே அவன் எங்க இருக்கான்னு தூக்கி அந்த உள்ள வச்சுருவீங்க. அது பண்ண முடியல உங்களுக்கு. அதை பண்ண முடிஞ்ச உங்களுக்கு ஏன் வந்து சினிமாவை வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சினிமாவை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களா? கள்ளச்சாரம் எப்படி, கஞ்சா எப்படி தப்போ அதே மாதிரி கள்ளத்தனத்துல சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதும் தப்பு தானே. அவனுக்கு கொடுக்க தண்டனை மாதிரி ஏன் இவனுக்கு கொடுக்க முடியும் உங்களால? ஆன்லைன் விளையாடுறவங்க சாகுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. ஏன்னாக்கா புது படம் ஃப்ரீயா போடுறான், அந்த படத்தை பாக்குற இன்ட்ரெஸ்ட் அந்த நேரத்தில் டவுன்லோட் எவன் கொடுக்குறானோ அவன் வந்து மாற்றி இருக்கானுங்க. அதனால இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை பார்க்க வேண்டிய பெரிய மனிதர்கள் அதை பார்த்தாங்கன்னாக்கா மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல இயக்குநர்கள் தான் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்து படம் எடுக்க வருவாங்க. இந்த படத்தோட தண்ணி கூட தண்ணி எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க, இந்த ஷார்ட் பிலிம் எடுத்தாங்க, இந்த சிங்கிள் சாங் எடுத்தாங்கன்னாக்கா அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. கணேஷ் சார் சொன்ன மாதிரி இப்ப கணேஷ் சார் ப்ரொடியூசர்ன்ற முறையில் கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொன்னாரு, ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. இந்த கார்டை கொண்டு போய் காமிச்சாங்கன்னாக்கா போட்டோகிராஃபி பண்ணிருக்காங்களா யார் பண்ணிருக்காங்க, மியூசிக் பண்ணிருக்காங்களா யார் பண்ணிருக்காங்க, எடிட் பண்ணது யாரு, நடிச்சது யாரு, யாரு வந்து இந்த சாங் எடுத்தாங்க, யாரு டைரக்டர், இப்படி எல்லாருக்குமே வந்து இப்ப சும்மானா சொல்லிக்கிறத விட இப்ப மணிகண்டன் வந்து ஏழை மணிகண்டன் ஆயிடுவான் நாளைக்கு. ஏதோ ஒரு பாட்டு பேரை முன்னாடி போட்டு அந்த பாட்டு எடுத்த மணிகண்டன் தான் அந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எதுனா மணிகண்டன் 2-3 டைரக்டர் இருக்காங்க, அவனுக்கும் ஒரு பெரும் மணிகண்டன் பத்துல கூட ஒண்ணு சேர்க்க வேண்டியது. அதனால ஏழை மணிகண்டனா மாறினாலும் நாளைக்கு இந்த சாங் பெரிய ரீச் ஆச்சுனாக்கா அதுவே கூட ஒரு அடைமொழியா வரும். அந்த அடைமொழியோட மணிகண்டனுக்கு ஒரு கார்டு ரெடி, ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு. இதை கொண்டு போய் காமிச்சாருனா கூட அவருக்கு ஒரு சிட்டிங் கிடைக்கலாம், ஒரு ஹீரோவோட மீட்டிங் கிடைக்கலாம். அது மூலியமா வந்து
அவரு கதை நேரேட் பண்ணலாம். அவரு கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் படம் எடுக்க போறாங்க, இல்லைன்னா யாரும் படம் எடுக்க போறது இல்லை. முதல்ல கண்டென்ட்டை கேட்டுட்டு பாக்குறதுக்கு மீட்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு மேடை போட்டு நடத்தி இருக்கிற. நான் கூட கேட்டேன், என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, ஒரு பாட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட போறியன்னு சொல்லி கேட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அவருக்கு கிடைச்சிருக்கிற பிஆர்ஓஸ் வந்து மிக சிறப்பா வேலை பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மேடையும் ஃபுல்லா ஆகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னாக்கா ஆடிட்டோரியமே ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கண்டென்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும் இந்த பிஆர்ஓவா இருந்து வேலை பார்த்த அந்த நண்பர்களுக்கும் மற்றும் இந்த படத்தோட ஆல் டெக்னீஷியனுக்கும் மேடையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் முன்னாடி அரங்கத்தில் கூடியிருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு இனிய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம், ஏலேலோ டீம், இந்த ப்ரொடியூசர், அதனுடைய மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு, இந்த ஹோல் டீம் நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான். சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர், அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேருந்து இன்னைக்கு ஒரு கட் அவுட் வைக்கணும்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ தளபதியுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர். அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள். அவர் இப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இப்போ இருக்கு. இந்த ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து, இந்த ஒரு ஆல்பத்துல இருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியா தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த டீம், ஏலேலோ டீம், இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போசருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ எனிவே, இந்த வாய்ப்பு அளிச்ச எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. முன்னுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு சிறப்பு வணக்கம். நம்ம அண்ணன் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான் என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக். சரவணன் எனக்கு ஒரு 7-8 வருஷமா தெரியும். என்னோட நண்பர் ஹரி, விஷால் மேனேஜர் ஹரி மூலியமா தெரியும். நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னதான் நானும் திரும்ப சொல்றேன், ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர். ஏன்னா இன்னைக்கு ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா. அவரு கூட இருந்து டிராவல் பண்ணி இன்னைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. இன்றை முதல் அவர் பிஆர்ஓன்னு ஒரு விஷயத்த ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு. ஸ்டில் போட்டோகிராஃபர் வந்து அவருக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக்கும் இந்த வாழ்த்துக்கள் தான் தம்பி. அண்ட் ஏலேலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன், ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது எவ்வளவு செலவுன்னு கேட்டேன். 10 லட்ச ரூபான்னு சொன்னாரு. 10 லட்ச ரூபாய் என்ன பண்ண போறீங்க, சும்மா எடுத்தவங்க எதுக்கா இப்ப ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க போறீங்கன்னு கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆசையா எடுத்தோம், இருந்தாலும் ட்ரை பண்றோம் அப்படின்னாரு. உண்மையிலே லக்கி. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னோட டேலண்டையும் ஸ்கில்ஸையும் காமிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கு. எனக்கு என்ன தோணுச்சா, இன்னும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு மணி நேரம் படமா கூட எடுத்துக்கலாம்னு தோணுது. அடுத்து வருதா? ஓகே. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே என்னோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் அகைன் ஹரி, நீங்க கண்டிப்பா பேசிட்டு தான் போகணும். எனிவே, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்க பத்திரிகையாளர், வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கேன். எல்லாருமே கார்த்திக் தான். கார்த்திகாக்கு நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் பழக்கம். தம்பி சொன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்றாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் லெவலில். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம என்கரேஜ் பண்ணணும். வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இன்னைக்குள்ள ட்ரெண்ட்ல வந்து ஒரு டைரக்டர், கேமராமேன், மியூசிக் எல்லாருமே வந்து தன்னோட என்ன ஸ்டஃப்னு காட்டுறதுக்கு இப்பெல்லாம் வந்து லேட்டஸ்டாக ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறாங்க எல்லாருமே. அஸ் எ ப்ரொடியூசராக நானே இப்போ அதெல்லாம் கேட்குறேன்.
ஷார்ட் ஃபிலிம் வேணாம் இதாக பைலட் ஃபிலிம் தான் காட்ட சொல்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது அதோட டெக்னீஷியனை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, சாங்ஸ் கேட்டோம், மியூசிக், அப்போ நமக்கே ஒரு வாய்ப்பு ஓகே இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம மைண்டில் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயம் வந்து பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணலாம். எல்லாருமே இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் நல்ல வாழ்த்துக்கள், நன்றி. ஏலேலோ ஆல்பம் சாங் எல்லாரும் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சௌந்தர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. சாங்கோட ஃபீமேல் லீடு வந்து மோனா எனக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியும். பாடம் படத்தில் வந்து அவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, இப்போ வந்து ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்வீட் கேர்ள். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோ வெற்றி சாருக்கு, ப்ரொடியூசர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன? ஷார்ட் ஃபிலிம் பேர் ட்ரீம்ஸ். சாரி, அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் இருக்கு. ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்ஸ். மாலை வணக்கம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டில் இருக்கானெல்லாம் எனக்கு தெரியல. பட் எதையாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்பொழுது அதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியணும். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், அது என்ன நோக்கத்துக்காக பண்ணப்பட்டிருக்குன்னா அதோட டெக்னீஷியன்ஸ் வந்து இங்க வந்து ஒரு கவன ஈர்ப்பு பண்ணணும். அதுக்கான ஒரு பயன்பாடாக அந்த ஷார்ட் ஃபிலிம் யூஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஸ்பெஷலி இதோட டைரக்டர் மணிகண்டன், நான் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நானும் அவருமே சேர்ந்து ஒரே கம்பெனியில் டைரக்டராக கமிட் ஆனோம். அது இங்கேருந்து ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்னோட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார். எனக்கு முன்னாடி வேகமாக டைரக்டர் ஆகிடுவான்னு நினச்சேன். தொடர்ச்சியாக சில காலங்கள் வந்து வேற மாதிரி மைண்ட் அப்படி பயணிச்சுட்டு போகும்போது அப்படி நகரம். எனக்கு இந்த இடத்துல வந்து மணிகண்டன் முன்னாடி கேட்க மணிகண்டன் வாங்க. மணிகண்டன் ஏன்னா 2 பேரும் இந்த டைம்ல வந்து சக இயக்குநர்களாக இருந்திருக்கோம். நல்ல கதை பண்ணுவார், ரொம்ப நல்ல கதை சொல்லுவாரு, ஆச்சரியமா இருக்கும். ஒரு கான்டாக்ட்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். நான் எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத இடத்துல இருப்பேன், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாரு. பட் சூழல் ஒரு நேரம் நமக்கு வந்தே தீரும். இந்த படத்தினுடைய அந்த ஷார்ட் பிலிம் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸா இருக்கட்டும் படம் பண்றதுக்கு. தொடர்ச்சியா நல்ல நல்ல கதையெல்லாம் வச்சிருக்காரு. பெரிய ஹீரோஸ் கிட்டையும் கதை சொல்லியிருக்காரு. அவ்வளவு பவர்ஃபுல் கதையை அவ்வளவு பேர் அட்டன் பண்ற இடத்துல இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மாடர்ன் சார்லாம் அவருடைய கதையை அக்செப்ட் பண்ணி சீக்கிரமே பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான கதை, எனக்கு தெரியும் அந்த கதை பேரு. என்னைக்கு வேட்டையை சொல்லியிருக்காரு, ஃபுல்லா நான் படிச்சிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான கதை, இந்திய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதை. அதனாலதான் அதை நம்பி மாதவன் சார் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. சூழல் தான் இன்னமும் சீக்கிரமே அது அவருக்கு வரட்டும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்னு, இந்த ஷார்ட் பிலிம் வந்து பண்ணவே அந்த நண்பர் அவர் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க. சந்தோஷம். ஆனா அவருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவரை யாருக்குமே தெரியாது. பட் காலத்துக்கு வந்திருக்கும் போது கணேஷ் சார்லாம் தெரியும், இங்க நம்ம அப்புக்குட்டி தெரியும், தலைவர் சௌந்தர் சார் தெரியும், ஹரி சார் தெரியும், மியூசிக் டைரக்டர் ஜெய் எனக்கு ரொம்ப வருஷமா தம்பி. எனக்கு இந்த பையன் தமிழ்ல எனக்கு தெரியாது. எனக்கு சொல்ல கூட இல்லை, இடையில வரும்போது கார் ஓட்டிட்டு அப்ப தம்பி அறியலாமா அண்ணா வந்தீங்களா அப்படின்ட்டு. நீங்க மியூசிக் கிடையாது சொல்லி வரக்கூடாதுன்னு குணாஜி எல்லாரும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல இதோட பயன்பாடு வந்து இந்த டெக்னீஷியனுக்கு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயன்பாடா இருக்கட்டும், ஆர்டிஸ்டுக்கும் அந்த மாதிரி ஒரு பயன்பாடு அமையட்டும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இவருக்கு வந்து இப்படி ஒரு இதை வந்து எப்படி கொண்டு போய் இப்ப பார்க்க போற எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருவீங்களா இல்ல எங்கேயாவது சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி நடக்குமாலாம் எனக்கு தெரியல. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, முக்கியமான ஆள் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் இந்த ஷார்ட் பிலிமோட லான்ச்சுக்கு வந்திருக்கோமா, இந்த பிஆர் 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால சோ இது இந்த ஷார்ட் பிலிம் லான்ச் மட்டுமே இல்ல, 2 பேரும் பிஆர் வாங்கி அவங்களுக்கான லான்ச் 2 பேரும் நினைக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. ஏன்னா அந்த ஷார்ட் பிலிம் போய் சேர்றத தாண்டி இவங்க 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா இந்த ஷார்ட் பிலிம் உள்ள யாரு நடிச்சிருக்காங்க, யாரு டெக்னீஷியன்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அத்தனை பேரையும் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு நாங்க பிஆர்ஓ எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். சக்சஸ்ஃபுல்லான பிஆர்ஓ 2 பேரும் டிராவல் பண்ணுவோம்னு உங்களோட மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதுல பயன்படக்கூடிய எல்லா டெக்னீஷியன் மற்றும் ஆர்டிஸ்டுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாருமே நியூ இயருக்கு மீட் பண்றதுக்கு. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம், எப்பவுமே எங்க ஒரு படம் வரட்டும்,
இல்லை, சாங்ஸ் வந்தா நம்மளோட மீடியா நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், நீங்கள் எல்லாம் தான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க. லைக் எங்களோட படம் இருக்கு, எங்க மீடியா இருக்கட்டும், நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், நீங்க எல்லாம் தான் எங்களை என்கரேஜ் பண்றீங்க. படம் வந்துட்டு இருக்கும், படம் வந்துட்டு இருக்கும்போது ரீசன் என்னன்னா, இன்னைக்கு சரவணன் சார் எப்பவுமே நீங்க எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. எப்பவுமே எங்களோட போட்டோஸ், ஸ்டில்ஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பண்றோம். எப்பவுமே மீடியா வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணது. ஸோ இன்னைக்கு சரவணன் வந்து பிஆர்ஓவா வந்து வந்திருக்காங்க. கிராஜுவலி ப்ரமோட்டட் டு பெட்டர் திங். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கோம். நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க லைஃப்ல வந்து நடக்குது. அதுவும் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து நடக்குது, தமிழ் நியூ இயர். இது இப்படியும் உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்சஸா வரட்டும். இந்த படத்தை பத்தி சொல்லும் போது நான் நிறைய வாட்டி வந்து விமன் எம்பவர்மெண்ட், விமன் எஜுகேஷன் பத்தி வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் வந்து நம்ம பார்த்தோம். அதுல வந்து they spoke about abortion. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, என்ன 6 மில்லியன் அபார்ஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் வந்து நடக்குது. ஒரு விமனை நீங்க சப்ரஸ் பண்ணீங்கன்னா, இல்ல நிறைய பேர் வந்து விமனை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. பட் ஒரு விமன், ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை வந்து கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க, இல்ல வேர்ல்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க முடியும். நல்ல சிட்டிசன் தான் நல்ல நாட்டை வந்து உருவாக்க முடியும். பட் நீங்க விமனை வந்து சப்ரஸ் பண்ணீங்கன்னா, இந்த படத்துல பேசுற மாதிரி ஒரு விமனை வந்து நீங்க சப்ரஸ் பண்ணீங்கன்னா, ஒரு விமனும் இல்லைன்னா ஒரு நல்ல நாடை எப்படி நம்ம உருவாக்க முடியும்? ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம விமனை வந்து என்கரேஜ் பண்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து கம்மி பண்றோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம ஒரு வளமையான நாடை வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நாட்டிலிருந்து ஒரு விமன் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சாங் வந்து பார்த்திருந்தோம், ரொம்பவே நல்லா இருக்கு. இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதுல நடிச்ச லீட்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரவணன் சார், இது வந்து நீங்க இப்ப பிஆரோ வந்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த 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 மூவியும் இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும். அதே மாதிரி நம்மக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம சரவணனும் வந்து ஜெயிக்கணும். ஸோ இன்னைக்கு as a friend வந்து அவங்களை வாழ்த்து வந்திருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வினிதா சின்ன வயசுல நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி 12 years ஆகுது. இது வந்து மறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு சரவணன் நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு நான் சொன்னாங்க. சரி, ஓகே போவோம் அப்படின்னு, ஏதோ ஒரு காலத்துக்காக நம்ம போவோம் அப்படின்னா, எந்த படத்துக்கு பத்தி இவ்வளவு பெரிய கூட்டப்பட்டப்ப எனக்கு வராம இருந்து இத்தனை பேரை சந்திக்கலாம்னு போகணும் அப்படிங்கிறது தான் முதல் தெரிஞ்சு. தேங்க்யூ நான் என்னை இன்வைட் பண்ணதுக்காக. இன்னொன்று, மணியம்மா கூட ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஒரு உண்மை தன்மை இருக்கும். எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அந்த ஒரு உண்மையோடுமே ஒரு உண்மைத்தன்மையோட சொல்லுவாங்க. இவ்வளவு வருஷம் அவர் படம் பண்ணல, இவ்வளவு வருஷம் அவரோட வந்து அடுத்த லெவல் போக முடியல, போயிட்டு நிக்கிறாரு. அப்ப வந்து நீங்க வருத்தப்படாதீங்க. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி இயக்குனர் மணிகண்டன் உள்ள பேர் இன்னைக்கு ஸ்கிரீன்ல பாக்குறது கூட நிறைய பேரால பண்ண முடியல. அது அந்த பேரை நீங்க வந்து இன்னைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு இது ஒரு பெரிய சக்சஸ் தான். எவ்வளவு பேர் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சினிமாவில பொதுவாகவே இன்னைக்கு நம்ம பேசுறத லெவல் கேட்டு பாக்குறதுக்கு இன்னைக்கு யாருமே தயாரா இல்லை. எல்லாருமே நம்ம ஸ்பீடான லெவத்துல போகும்போது ஸ்பீடா ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கறதுலதான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு கதை கேட்டு அந்த கதை அந்த டைரக்டர் ஒரு நீரோட்டமா சொல்லி ஒரு சீன் பை சீன் நம்ம மைண்டுக்குள்ள ஏற்றி அதுக்கு அழுகிற சீன் அழுகு காமிச்சு அந்த ஒரு கோவப்படி இதெல்லாம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைரக்டர் சாப்பிட்டா நம்ம அத்தனையும் அவங்க கிட்ட தெரிஞ்சு அவங்க வந்து பேசி அந்த கதையை சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு படம் அப்படியே கண்ணெடுக்க ஓடின ஒரு ஃபீலோட அந்த கதையை நம்ம ஓகே பண்ணுவோம். அதுதான் ஒரு நீரோட்டமான சீனால இருந்தது. அந்த மாதிரி கதை கேட்டு பண்ண படங்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் நம்ம மைண்ட்ல நிக்குது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வெஸ்டிங் கதை ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு கொடுங்க, நாங்க அதை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்றோம். அந்த ஷார்ட் பிலிம் பண்ண முடியாம எத்தனையோ நல்ல கதைகள் நல்ல திறமைசாலிகள் கூட இங்க இருக்கிறாங்க. அந்த ஷார்ட் பிலிம் கூட எடுக்க முடியல நிறைய பேரால. இந்த விஷயம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல நம்ம கதை கேட்கணும், அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும். நல்ல இயக்குநர்கள் வளர்த்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. சினிமா வந்து ஒரு 15% அப்படி இப்படி மாறி இருக்கு. மற்றபடி நம்ம கிட்ட 85
சினிமாவை ஜெயிக்க வச்சிட முடியும், காப்பாற்ற முடியும். சினிமாங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பேச்சு ஒரு மாதிரி மனசுல ஒரு ஆதங்கங்கள் இருந்ததை வந்து எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடையா இது கிடைச்சதுனால வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருந்த அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லா தமிழ் புத்தாண்டுலயும் படம் ரிலீஸ் ஆகணும்னு என்னோட ஆசை. என்னன்னா வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு சினிமா மறந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏழேலோ சாங் ஆல்பம் மிக சிறப்பா சூப்பரா இருந்தது. இந்த சாங்கு ஹரிவரசு அவர்களை ஞாபகப்படுத்த விடாம அவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருந்துன்னு சொல்லலாம். அவரு ஐயாவுடைய பையங்கிறப்ப அவர் வந்து என்ன வந்து வந்தோடனே சொன்னார், என் பையன் தான் எழுதியிருக்காரு, ஆனா இப்ப இல்லைன்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஐயா சொல்றீங்க பாருங்க, இதை விட ஒண்ணும் கிடையாது. அவர் எழுதின பாடல்கள் நீங்க வெளிவருது, அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்கள நம்மளை விட தாய் தகப்பனுக்கு வந்து ரொம்ப இது இருந்தாலும் அவருடைய கலை அழியவில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம். ஏழேலோ சாங் வந்து வந்தது. ரொம்ப சந்தோஷம். அதில் நடித்த ஹீரோ வெற்றி தம்பி சூப்பரா பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு டான்ஸர், எப்படி நீங்க வந்து டான்ஸ் ஆடுறீங்கன்னா மாண்டேஜ் சாங் பண்ணீங்கன்னு தெரியல. அதான் இயக்குனர்னு சொல்லலாம் மணிகண்டன் சார். ஒரு டான்ஸர்னா கண்டிப்பா வந்து படம் சாங்ல வந்து கண்டிப்பா டான்ஸ் ஃபுல்லா ஆட வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேற எல்லாருமே ஆடினாங்கன்னா அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா டைரக்டர் வந்து இல்லப்பா நீ ஆட வேணாம், பேசாம நின்னா போகணும், வந்து போயிட்டு அப்படின்னு பண்ணிடுவாப்புல. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க தம்பி, சூப்பர் வெற்றி. அதே மாதிரி ஹீரோயின் நிறைய வாய்ப்பு, உங்களுக்கு வேற வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருக்குமே மெயினா ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. கேமராமேன் சார் சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காப்புல. கேமராமேன் ஸ்டில் போட்டோகிராஃபர் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கேமராவா ஒரு அழகா பண்ணிருக்கார். நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு காரணம் மெயினா வந்து ஜெய்கிரீஷ் நண்பன் தம்பி மியூசிக் டைரக்டர். காரணம் என்னன்னா இந்த மெயினா ஏழையில சாங் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்க தம்பி, செம ரொம்ப சந்தோஷம். என் கூட வந்து எங்க கூட அப்படின்னு சொல்லலாம். வாழ்க விவசாயின்னு ஒரு படம் வந்து தம்பி தான் மியூசிக் பண்ணிருக்காப்புல. அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது ஜீவகாருண்யம்னு ஒரு படம், அதையும் நானா ஈடு பண்ணியிருக்கேன். ரெண்டு படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். மிக சந்தோஷம். அதே மாதிரி அந்த குறும்படம் பார்த்தேன், தாய் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் சார். எங்க அம்மா வந்து சின்ன வயசுல தவறிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் என் மனசு விட்டு போகல, என்னைக்குமே போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம நாடே நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம். நம்ம தாயை மறக்க மாட்டோங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு பெண்கள் நம்ம நாட்டுல கண்கள்ங்கிற மாதிரி சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். யாராவது ஒரு பெண்களை அடிக்கிறாங்களோ கோவப்படுறாங்களோ சண்டை வந்தாங்களோ அவங்களே ஒரு அன்பு செலுத்த ஒரு அப்பாவால முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒரு அம்மா விட்டு பிள்ளை விட்டு போயிடலாம், ஆனா அப்பாவை விட்டு போக முடியாது. எப்படியோ அப்பா எப்படியாவது என் பிள்ளை தாங்க முடியல, முதல்ல வெளியே கிளம்புவா அப்படின்னு தான் தெரியும். தாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா இவங்க திறமையை வந்து முடிச்சுறாங்க. மெயினா மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படங்கள்ல நீங்க வந்து ஜெயிக்கணும். கேமராமேனா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும். தம்பி இது டான்ஸ் தான் ஒத்துக்க பெரிய விஷயம், அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய விஷயம். தேங்க்யூ ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், உண்மையான வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க் டு த யூனிவர்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே எல்லாரையும் என்ன செய்கிறது சினிமா தான். எல்லாருமே சினிமாவில் இருக்கும். இங்கே எனக்கு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு வந்து சினிமா தான். ஸோ முதல்ல சினிமாவுக்கும் நன்றி. அப்புறம் என்னை இங்கே அழைச்ச வந்து கார்த்திக் தம்பி வந்து விஷால் சார் டீமில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். அவர் இன்னைக்கு பிஆர்ஓ, அவரும் அவரோட நண்பர் சரவணன் அவர்களும் பிஆர்ஓவாக இன்னைக்கு அவதரிச்சிருக்காங்க. அதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நான் நிறைய பேச விரும்பல, ஏன்னா டீம் க்ரூவே பேச வேண்டியது இருக்குது. அதை விட்டு எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான் சொல்ல போகிறோம். வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்டர் மணிகண்டன் அவர்களுக்கு அவரோட ட்ரீம் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா சினிமா ஒரு விஷுவல் மீடியம். ஸோ டைலாக்காக ஒரு ட்ராமாவாக கன்வே பண்ணாமல் அதை விஷுவலாக கன்வே பண்ணணும்னு அவர் நினச்சிட்டு அந்த அட்டெம்ப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி க்ரூ மெம்பர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். இங்கே மேடையில் வீட்டிற்கும் ஜாமவான்களுக்கும் நடிகைகளுக்கும் இங்கு வந்திருக்கும் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கும்
இங்கு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சார் சூப்பராக பண்ணியிருக்கார் சார் மணிகண்டன் சார். ஸோ இதை பற்றி சொல்லிடுறேன், ட்ரீம்ஸ். அதில் வந்து ஒரு கருக்கலைப்பு சூப்பராக, ஒரு குழந்தை எப்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தான் அம்மாவை வந்து லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து கடைசியில் பார்த்தா அதை அபார்ஷன் பண்ணி கொண்டுடுறாங்க. ஸோ இதுக்கு உதாரணமாக எவ்வளோ நம்ம சாதித்த பெண்களெல்லாம் சாதனையாளர்கள்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கற்கலைப்புன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு தப்பான விஷயம் என்பதை அழகா பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ அதுலேயே வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சூப்பரா அதை மியூசிக்லேயே பண்ணியிருக்காரு. ஒரு சாங்ல பெரிய ஆடுறதை காமிப்பாங்க, சின்ன இதுல இருந்து பார்த்தா அப்படியே படிப்படியா முன்னேறி பெரிய இதுவா அதை மியூசிக்லயே அழகா போட்டு சூப்பரா மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு சார். வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார். அதே மாதிரி சாங்ஸ் ஹீரோ சார் வெற்றி சாரும் மோனாவும் அற்புதமா சூப்பரா பண்ணியிருக்கீங்க, ஆக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களை நடனம் தெரிஞ்சு உங்களை டான்ஸ் பண்ணாம ஒரு மாண்டேஜஸா பண்ணது மிகப்பெரிய விஷயம். அப்புடிஜி சொன்ன மாதிரி ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க. விஷுவல் கேமரா வந்து சூப்பரா இருந்துச்சு சார், கிளாரிட்டியா எவ்ரிதிங், மியூசிக் ஆல்சோ ஆல் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் சூப்பரா பண்ணாங்க. தேஜா என் நம்பர் வந்து அவர் திடீர் பார்த்தா விஷுவல்ல அழகா வந்தாரு. ஸோ அண்ணன் மேடம் சின்ன திரையெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ சூப்பராக பண்ணிங்கம்மா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சார். மணிகண்டன் சார் உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணதுக்கும் நீங்கள் மென்மேலும் இந்த டீம் பெரிய லெவலில் வர எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏலியலோ சாங், இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார், கார்த்தி அண்ணா, வெற்றி சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்ல காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அண்ட் யா தேங்க்யூ. எல்லாமான என்னோட கடவுளுக்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் நான் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் மிக நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி இந்த ஆல்பம் சாங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டருடைய கண்டென்ட்டில் ஒரு நாக்கம்புக்கா ஸ்டைலில் சும்மா மஜாவாக அடிச்சு தூக்கலான்னு தான் நம்ம பிளான் பண்ணது. அப்புறம் இந்த டைரக்டர் வந்து சொன்னார், இல்லை டான்ஸ் வேண்டாம், கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பண்ணலாம், அது கொஞ்சம் ரீச் ஆகும், நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம ஃபுல்லாக இத்தனை வருஷமாக இதான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹீரோ மெட்டீரியலாக நம்ம கொஞ்சம் உருவாகி வெளியில் வரணுன்னாக்கா கொஞ்சம் நம்ம ஸ்டைலாக ஒரு டான்ஸு ஒரு அப்படி போகலாம் அப்படின்னு நான் எவ்வளவோ போஸ்ட் பண்ணேன். நான் சொல்கிறத நீ செய், அது ஒரு மாதிரி ஒன்று செய்யும், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு இறங்கினத்துலேருந்து இன்னும் வரைக்குமே கீழே மேலே அப்படின்னு ஓடிக்கிட்டு தான் யோசனை ஒரு பட் ஓகே. எல்லாருமே ஆலாஸ் எல்லாருமே நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது எல்லாருமே யாரும் கிடையாது, எல்லாருமே முன்னேறி வந்துட்டு இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். இதில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். எல்லாருக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஓடுறோம். 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இது 15 வருஷம் ஆக போகுது. என்ன பண்ணலாம் மறுபடியும் ஓடிக்கிட்டேன்டா, என்ன வாய்ப்பை தேடி ஓடி கையெல்லாம் ஓடி போச்சு. இனி வாய்ப்பை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அடிக்கல் தான் இது. ஆனால் இதுக்கப்புறம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி எடுத்துக்கங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய மனப்பக்குவமெல்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் சும்மா பாம் மாதிரி ஒன்றா வெடிச்சுட்டே இருக்கும். அது மூவியாக இருக்கட்டும், இல்லை இதே மாதிரி கண்டென்ட்டாக நம்ம எடுத்து பண்ணிகிட்டே இருப்போம். இருக்கு சரியான சிறப்பான சம்பவம். இதுக்கப்புறம் ஒன்றுன்னா நம்ம விஎம் ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் அது யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வளர நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். விஎம் ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் ஆகிடும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மாஸ்டர். அப்புறம் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், சாங்கை பற்றி பேசினேன்.
சொல்லலாம் மாஸ்டர். ஆமாம், கேட்டிருந்தேன், சொல்லியிருக்கிறாங்க. அது மாசு சொல்லுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சூப்பரான லான்ச்சுக்கு நானும் கலந்துக்கிறேன்னு சொல்கிறது. இந்த டீம் கூட கலந்துக்கிறது அது மாதிரி தான் லாஸ்ட் டைமில் தான் நானும் கலந்துக்கிட்டேன், வெற்றியும் மணிகண்டனும். ஏன்னா ஒரு அற்புதமான சாங்கு ஜெகேஷ், அந்த மியூசிக் சூப்பராக இருந்தது. பாட்டு கேட்கும்போது வந்து யார்ப்பா கொரியோகிராஃபர் அப்படின்னு கேட்டேன். அப்புறமா மாஸ்டரே கொரியோகிராஃபர், அவரே ஆக்டர், அவரே வெற்றி, அவரே இது பண்ணேன். நல்லா வந்து விஷுவல் ட்ரீட்லேயும் மணிகண்டன் அழகான டைரக்ஷன் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ப்ரமோஷனுக்காக வந்தாங்க. இதை மாஸ்டர் இது வந்து நாங்கள் விஷுவலாக மாண்டேஜாக பண்ணியிருக்கோம், ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அழகாக ஒரு ரீல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதை தான் ஒரு மாஸ்டரே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே போய் சேரணும்னா நீங்கள் மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ஒரு எல்லாருமே க்யூட்டாக ஆடுறதுக்காக ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அது இன்னைக்கு ரிலீஸ்னா நாளைக்குலேருந்து அது ப்ளே ஆரம்பிச்சிடும், அந்த ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஆல் த டீம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அந்த டீம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டீமில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருந்தம்மா. நீங்களும் ரொம்ப ஒரு மாண்டேஜுக்கு என்னவோ விஷுவல்ஸ் கேமராமேன் அவர் என்ன பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்.